திருமால் வீற்றிருக்க தேவர்களும் முனிவர்களும் சிவன் பிரம்மன் உள்ளிட்டோரும் அரக்கர் கொடுமையைக் கூறத் தொடங்கினர். வணக்கம் நண்பர்களே. முந்தைய பாடல்ல அந்த அற்புதமான மண்டபத்திலே கருடப் பெருமானின் தோளிலிருந்து நம்மை ஆளுகின்ற அந்த எம்பெருமான் திருமால் பொலிவோட வந்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்த காட்சியை பார்த்தோம். அந்த திருக்காட்சியை கண்டதும் அங்கே கூடியிருந்த தேவர்களும் முனிவர்களும் என்ன செய்தார்கள்? அதை அடுத்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்றார் கம்பர். விதியொடு முனிவரும் விண்ணுளோர்களும் மதிவளர் சடைமுடி முழுவலாளனும் அதிசயமுடன் உவந்து அயல் அருந்துளி கொதிகொள்வேல் அரக்கர்தம் கொடுமை கூறினார். அதாவது விதியொடு முனிவரும் விண்ணுளோர்களும். இங்கே விதியொடுனா விதிப்பயனை எழுதுகின்ற அந்த பிரம்மதேவனும், அவரோட கூட முனிவர்களும் பெரிய பெரிய ஞானிகளும் தபஸ்விகளும், அப்புறம் விண்ணுளோர்களும் வானுலகத்திலே வாழ்கின்ற தேவர்கள் அத்தனை பேரும். ஆக சிருஷ்டி தொழிலை செய்கின்ற பிரம்மன், ஞானம் பெற்ற முனிவர்கள், தேவலோகவாசிகள் அத்தனை பேரும் அங்கே குழுமியிருக்கிறார்கள். மதிவளர் சடைமுடி முழுவலாளனும். இவங்களோட யாரெல்லாம் இருக்காங்க? இதோ பாருங்க, கம்பர் சிவபெருமானை சொல்றார். எப்படி சொல்றார்? மதிவளர் சடைமுடி முழுவலாளனும். மதின சந்திரன். தேய்ந்து போன சந்திரனுக்கு தன்னுடைய சடைமுடியிலே இடம் கொடுத்து அவனை வளரச் செய்தவர் சிவபெருமான். அப்படி சந்திரன் வளர்கின்ற சடைமுடியையும் கையிலே மழு ஆயுதத்தையும் வைத்திருக்கிற அந்த சிவபெருமானும் அங்கே வந்திருக்கிறார். பிரம்மா, சிவன், முனிவர்கள், தேவர்கள், யுகங்களை கண்டவர்கள், உலகை படைப்பவர், அழிப்பவர் அத்தனை பேரும் அங்கே கூடிவிட்டனர். அதிசயமுடன் உவந்து அயல் அருந்துழி. அவர்கள் சும்மா வரலை. அதிசயமுடன் உவந்து அந்த திருமாலின் திருக்கோலத்தை கண்டு ஒரே ஆச்சரியம், ஒரே ஆனந்தம், வியப்பும் மகிழ்ச்சியுமாக அந்த எம்பெருமானுக்கு அயல் அருந்துழி பக்கத்திலேயே ஒதுக்கப்பட்ட ஆசனங்களிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த திவ்யமான காட்சியை பார்த்து மெய்ச்சிலிர்த்து அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள். கொதி கொள்வேல் அரக்கர்தம் கொடுமை கூறினார். இப்படி அனைவரும் அருகிலே அமர்ந்த பிறகு அவர்கள் அங்கே கூடியதன் நோக்கத்தை சொல்கிறார் கம்பர். கொதி கொள்வேல் அரக்கர்தம் கொடுமை கூறினார். கொதி கொள்வேலன்னா என்ன? கொதிக்கின்ற வேலை கொண்ட அரக்கர்கள். அதாவது எப்போதும் கொலை தொழிலையே செய்து தங்கள் வேல்களை பழுக்க காய்ச்சி காத்திருக்கும் அரக்கர்கள் என்றும் சொல்லலாம். அல்லது அந்த வேல்கள் செய்த கொடுமையால் உண்டான குருதி அப்படியே கொதிக்கும் நிலையில இருக்கும் என்றும் சொல்லலாம். ஆக அப்படிப்பட்ட கொடிய வேலை கொண்ட அந்த அரக்கர்களின் கொடுமை கூறினார். கொடுமையான செயல்களை, அவர்கள் செய்த அட்டூழியங்களை, தாங்கள் பட்ட கஷ்டங்களை அங்கே கூடியிருந்த பிரம்மன் முதலான தேவர்களும் முனிவர்களும் அந்த திருமாலிடம் முறையிட்டு கூறினார்கள். பாருங்கள் நண்பர்களே, இந்த பிரபஞ்சத்தின் தலைவர்களே கூடி ஒருவனுக்கு முன்னால் தங்கள் துயரத்தை சொல்கிறார்கள் என்றால் அந்த துயரம் எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும்? அரக்கர்களின் ஆட்டம் எந்த அளவுக்கு எல்லை மீறி போயிருக்கிறது என்பதை இந்த ஒரு காட்சியிலேயே கம்பன் நமக்கு கண்முன்னே நிறுத்துகிறார். பிரம்மன், சிவன், தேவர்கள், முனிவர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து திருமாலிடம் முறையிடுகிறார்கள். அடுத்தது என்ன நடக்கும் என்ற ஆவலையும் அசுரர் கொடுமையின் தீவிரத்தையும் இந்த ஒற்றை பாடல் நமக்கு உணர்த்துகிறது.